சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். சேது தூங்காம யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்பதான் பேசினது எல்லாமே யோசிச்சு பார்த்துட்டே இருக்காங்க. ஒருவேளை தமிழ் செல்வி தப்பு பண்ணியிருக்க மாட்டாளோ, ஏன் நம்ம அந்த கோணத்துல யோசிச்சு பார்க்கல? அவ்வளோ தூரம் சொன்னாலே தமிழ் நான் தப்பு பண்ணல, நான் ஃபோன் பண்ணல, ஜெனிக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கலன்னு சொல்லி அவ்வளோ தூரம் சொன்னா. ஆனா அவ பேச்ச நம்பலையே. அப்பதான் கேட்ட கேள்வி சரிதானே. தமிழ்ச்செல்வி நானும் 2 பேருமே பரஸ்பரமா பிரியலாம்னு சொல்லி முடிவெடுத்தோம். ஆனா நான் வேற ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டேன். ஆனா தமிழ் குழந்தைதான் எல்லாம். அதே மாதிரி அவ கெரியரை பார்த்துட்டு அவ டாக்டர் ஆகணுன்றதுல அவ்வளவு வெறித்தனமா இருக்கேன். ஆனா நான் இப்படி இருக்கேனே, என்னை நானே பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுக்கிறேனேன்னு சொல்லி அவ்வளவு வருத்தப்பட்டு சேது பேசிக்கிட்டு இருக்காங்க. இது தூரத்துல இருந்து தமிழ் பாக்குறாங்க. என்னாச்சு இவருக்கு? ஏன் புது இடம் தூக்கம் வரலையா, இல்ல குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லி தமிழ் யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி போய் கேட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு நேரா சேது கிட்ட போறாங்க. சேது கிட்ட போயிட்டு, குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனையா, ஏன் இன்னும் தூங்காம இருக்கீங்க? இதை நான் உங்க அக்கறையிலலாம் ஒன்றும் கேட்கல. குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனையா, அதனால எப்படி கேட்கறதுன்னு சொல்லி தங்கிட்டு இருக்கீங்களோ சொல்லி நினைச்சேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. குழந்தைக்கு இப்போ உடம்பெல்லாம் சரியாயிடுச்சு. குழந்தை இப்ப நல்லாவே இருக்கான். எனக்கு மனசுல 1008 கவலை. அதனால தூக்கம் வரல. ஆமா, நீ ஏன் தூங்காம இருக்கேன்னு சொல்லி கேக்குறாங்க. இவ்வளவு நேரம் குழந்தை விளையாடிக்கிட்டே இருந்தா, அதனால என்னால படிக்க முடியல. இப்பதான் குழந்தைய பசி ஆத்திட்டு தூங்க போட்டிருக்கேன். அதனால எக்ஸாமுக்கு படிக்கிறேன்னு சொல்லி தமிழ் சொல்றாங்க. இதை கேட்டு சேதுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுது. அவளுடைய கெரியர்ல சாதிக்கணுன்றதுக்காக நைட்டு பகலுன்னு கூட பார்க்காம இந்த அளவுக்கு இவ படிக்கிறாள்னு சொல்லி சேது மனசுக்குள்ளேயே அவ்வளவு வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. இனியாவது சேது தமிழோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு தமிழ் கிட்ட அன்பா பாசமா பேசி தமிழோட மனசை மாத்தி 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழ முயற்சி செய்வாங்களா? இல்ல தமிழ் தான் தப்பு செஞ்சா அந்த தப்புக்கான தண்டனை அவளுக்கு கிடைச்சே ஆகணும், அதனால நான் அவளை மன்னிக்க மாட்டேன்னு சொல்லி பழைய பிடிவாதத்துல இருக்க போறாங்களாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.